கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? ரோமர் 8வது அதிகாரத்துல 14வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும். வேத புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த வசனத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தை இல்லையே, கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்கிற வார்த்தை இல்லையே. ஆமீன். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ என்கிற வார்த்தை தான் இருக்குது என்பது நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா. ஆமீன். சில 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 திருச்சபைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல இருக்குது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? ஆமீன். ஏதாவது அல்லேலூயா, ஏதாவது இன்னைக்கு கிடைக்காதா? அல்லேலூயா. அப்படிங்கிறது இல்லை. ஆமென். எனக்கு இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எதை கொடுக்க சுத்தமா இருக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆமென் அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தையும் கூட நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இன்னைக்கு இருக்க போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யார் தேவனுடைய பிள்ளைகள்? ஆமென். அல்லேலூயா என்கிறதான காரியங்களை இன்னைக்கு பார்த்து ஆமென் ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்திற்காக ஆமென் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆமென் சுயம் சாம்பலாகணும். ஆண்டவரே, ஆவியானவர் வெளிப்படணும். எல்லாரும் இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென், ஆமென், ஆமென். என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரே என்னோடு பேசுங்க. இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி நாட்கள்ல நான் எப்படி ஜீவிக்கணும், எப்படி நான் வாழணும், எப்படி உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகணும், ஆமென், எப்படி உம்முடைய நன்மைகளை சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், என்னோடு பேசுங்க. சீமையினர் பேசும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னது போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பேசுங்கப்பா. மாம்சீகத்தின் கிரியைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுயம் சாம்பலாகட்டும். எங்களை முற்றிலுமாக மறைத்து ஆவியானவர் வெளிப்பட விட்டு கொடுக்கிறோம். இன்றைக்கு நீர் தருகிற வார்த்தை எங்களை புதிதாக்கட்டும், எங்களை கூர்மையாக்கட்டும். மழுங்களா இருக்கிற ஆமென் தீட்டப்படாத நிலைமையில இருக்கிற எங்கள் ஜீவியம் ஆமென் ஆயுதமாய் மாறட்டும். புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமை. புதிதாக்கும் பரிசுத்த உடைத்து விடும் உருமாற்றும் என்னை உடைத்து ஆமாப்பா பண்படுத்தோ பண்படுத்தோ. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் சுதந்திரராய் ஆமென் அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஆமென், ஆமென்.
ஒரு சபையாகிய நாம், ஒரு ஊழியர், ஆமென், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆமென், இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அவர்கள் எதனால் நடத்தப்பட வேண்டுமானால், ஆமென், தன்னுடைய சுயத்தினால் அல்ல, தன்னுடைய மாம்சத்தினால் அல்ல, ஆமென், தனக்குரிய சிந்தையினால் அல்ல, மாறாக அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோமா? மாம்சத்தினால நடத்தப்படுகிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலகட்டம் ஒரு கடினமான ஒரு காலகட்டம், கடைசி காலமாய் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், அவர்கள் அவருடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஐயா, முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? முற்காலம்னா என்ன சொல்லுங்க பாப்போம். ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக, இயேசுவை அறிவதற்கு முன்பாக என்னுடைய ஜீவியம், என் மாம்சமும் என் மனசும் விரும்பினவைகளையே செய்ய துடித்தது. விரும்பினவைகளையே, எதெல்லாம் நான் விரும்பினோ அதைத்தான் நான் செஞ்சேன். உண்மைக்கு ஆமை. நான் இன்றைக்கு எதனால் நடத்தப்படுகிறேன்? ஐயா, இன்னைக்கு தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்று ஒரு தேவ பிள்ளை அறிய வேண்டும். இன்றைக்கு அநேக இடத்துல, அநேக திருச்சபைகள்ல, ஆமென், பிரசங்கம் என்ற பெயர்களில், ஆமென், ஆமென், தவறான உபதேசங்களை உபதேசித்து ஜனங்களை வஞ்சிக்கிற நாட்களுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு ஜனங்களுடைய மன விருப்பங்கள் என்னவென்று அறிந்து போதிக்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இவங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு 5 வீடு தருவாருன்னா ஆமென் சொல்லுங்க, தந்துருவாரு. 5 கார் வேணுமா? ஆமென் சொல்லுங்க, தந்துருவாரு. இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நாம் இன்றைக்கு இந்த உலகம், நம்மளுடைய தேசத்துல, ஆமென், இருக்கிற சபைகள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் கேட்டு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மாறாக தேவன் விரும்புகிற காரியத்தை சொல்லுகிற ஊழியர்கள் கொஞ்சம் தான். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், எதை விரும்புகிறார், நம்மளுடைய சபையில், நம்மளுடைய ஊழியத்தில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வோமானால் நாம் சரியாக செயல்படுவோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் சுற்றிலும் ஆங்காங்கே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, ஆமென், அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது போல தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சரியாக பார்க்க முடியும். அப்ப இந்த காலகட்டத்தில் நோவாவின் நாட்கள்ல ஒரு அழிவு வருவதற்கு முன்பாக என்ன நடந்துச்சா? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், எல்லாமே செஞ்சாங்கப்பா. ஆனா ஜலப்பிரயாணம் வந்து வாரிக்கொள்ள போக மட்டும் உணராதிருந்தார்கள். இந்த காலகட்டத்திலையும் நீங்க பார்த்தனா அப்படிதான் நடக்குது. ஹாப்பி ஸ்ட்ரீட், ஆங்காங்கே அதிகமாக வாலிப பிள்ளைகள் மத்தியில தவறான காரியங்கள், இப்படி பல காரியங்கள் வெளியரங்கமாக செயல்படுகிற. வாங்க, சண்டேனால என்னது? சண்டேனா என்னது? ஹாப்பி சண்டே, ஹாப்பி ஸ்ட்ரீட். வாங்க, புசித்து குடித்து என்ன பண்ணுவோம்? அப்பாவும் இருக்காங்க, பிள்ளையும் இருக்கிறாங்க, எல்லாமே ஆடுறாங்க. மதுரையில, பாண்டிச்சேரியில, சென்னையில, கோயம்புத்தூர்ல இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துருச்சு. தூத்துக்குடியில அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் வரக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல? உணர்வு இல்லை. ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுக்கு என்ன? இருக்கிற வரை சந்தோஷமா இருக்கும். ஒரு வாழ்க்கை தான் அது, எப்படி இருக்குமோ. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. இங்க வாழ்க்கிற வாழ்க்கை நமக்கு வாழ்க்கையே இல்லைங்க.
இங்கே 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 நம்மகிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ, ஆமீன், இயேசு நம்மளோடு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு இங்க என்ன இருக்குதோ இல்லையோ, ஆமென், ஆனா இயேசு அவங்களோட இருக்கணும். அதுதாங்க ஆசீர்வாதம். ஆமென். அப்ப இந்த காலகட்டத்தில் சபை விழித்துக் கொள்ள வேண்டும். சபையாகி நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என தேவன் விரும்புகிறார். ஏன் விழித்துக் கொள்ளணும்னா, வேதத்தை கையில வைத்திருக்கிற வேதத்தை நீங்க வைத்திருக்கீங்கள, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்க நான் வருகிறேன், நான் வருகிறேன். அப்ப வருவதற்கு முன்பாக நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் ஆயத்தமாக்க வேண்டும், பிறரையும் ஆயத்தமாக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளால அது முடியாது. ஆமென். நம்மளுடைய சுயபலத்தால, நம்மளுடைய முயற்சினால முடியாது. அல்லேலூயா. வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆமென், யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லிருக்கிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தான். எங்க நிறைந்தான்? தாயின் வயிற்றில். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏனா அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவனால முடியாது, ஆனா அவனுக்கு ஒரு துணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியினாலே அவன் நிறைந்தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு நபரை குறித்து பார்க்கும் பொழுது வேற யாருமே இல்லை, நம்ம இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய ஊழியம் 3 வருடம். ஆனால் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா, ஆமீன், 1வது வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். ஆமீன். அதற்கு முன்பாக பார்த்தோம்னா அவர் மேல பரிசுத்த ஆவியானவர். ஐயா, இந்த பெண்டிகாஸ்ட் இந்த டேல நம்ம ஒண்ணே புரிஞ்சுக்கணும், இது அப்படியே கொண்டாடிட்டு அப்படியே மேற்புறமா அப்படியே போகிறதுக்கு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக வந்தார், எதற்காக கொடுக்கப்பட்டார், அதனுடைய நோக்கம் என்பதை இன்றைக்கு நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஓட்டம் ஜெயமா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா இப்படியே தான் இருப்போம், வருவோம் போவோம், அவ்வளவுதான், இப்படிதான் இருப்போம். இல்ல, அதற்காக அழைக்கப்படல தேவ பிள்ளையே, நீ அதற்காக அழைக்கப்படல. அல்லேலூயா. எலியாவை பார்த்து சொல்லுகிறார், ஆமே, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் ஒரு போஜனம் தான். 40 நாள் இரவும் பகலும் அவன் நடந்தான். பரிசுத்த ஆவியானுடைய பலன். அப்ப இன்றைக்கு இயேசுவை பார்க்கும் பொழுது, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு ஒரு துணை வேண்டும். அல்லேலூயா. அப்ப அது என்ன துணை? யோவான் ஸ்நானகனாலே அவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, வெளியேறின பொழுது அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல், அல்லேலூயா, தங்கினார், அமர்ந்தார். அல்லேலூயா. அப்பனா என்ன? அவருக்குள்ளே அவர் என்ன பண்ணாரு? வாசம் பண்ண வந்துட்டார். இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்களா? ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் உண்மையா சொல்லுவீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று, தங்கி இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இயேசு ஒரு ஊழியத்தை செய்வதற்கு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய மகிமைக்காக இந்த பூமியில அவர் செயல்பட வேண்டுமானால், அவர் கிரியை செய்ய வேண்டுமானால், அவருக்கு ஒரு துணை வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். எங்க கொண்டு போகப்பட்டாரா? ஏன் அங்க கொண்டு போகப்பட்டார்? அங்கு ஒரு சோதனை. அவர் 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது, பிசாசானவன் சோதிக்க வரும் பொழுது, அந்த சோதனையை அவர் தம்முடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயித்தார் என்று நாம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப அடுத்து நம்ம அப்படியே கீழே வந்தோம்னா மீண்டும் அவருடைய வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே கலிலியாவுக்கு அவர் போகும் பொழுது அவருடைய கீர்த்தி, அல்லேலூயா, ஆமென், அவருடைய கீர்த்தி பிரசித்தமாயிச்சா, வெளியரங்கமானதா, அல்லேலூயா. அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம பார்க்கிறது என்ன? அவர் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அவர் செயல்படவில்லை. ஆமென். ஐயா, ஊழியக்காரர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரா? இல்ல. இயேசுவுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரா? இல்ல. எல்லாருக்கும் தீத்துவுல சொல்லப்பட்டது போல, ஆமென், தீத்து 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் சம்பூரணமாக நிறைவாக பொழிந்தருளப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு துணை இல்லாம வாழ முடியாது. ஆமென். ஒரு கணவன் இல்லாம மனைவி கஷ்டம், வாழலான கஷ்டம். மனைவி இல்லாம கணவன் வாழ்றது என்ன? வேதம் சொல்லுகிறது மனுஷன் தனிமையா இருப்பது. அதே போலதாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு, இயேசுவை மணவாளனா ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு துணை வேண்டும், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை, ஒரு சபை, ஆமென், எதனாலே ஆட்கொள்ளப்பட வேண்டுமானால், ஆளுகை செய்யப்பட வேண்டுமானால் மனிதனால் அல்ல, அசுத்த கிரியைகளால் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. அல்லேலூயா. கொஞ்சம் உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஆமென். வார்த்தை கொஞ்சம் அப்படியே உள்ள அப்படியே போகும். ஆனாலும் என்ன பண்ணணும்? கேளுங்க. நல்லா கேட்டீங்கன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு புரியும். ஏன்னா இன்னைக்கு சில பேர், நான் உங்களை சொல்லலை, தப்பா சொல்லலை, பல நன்மைகளை கேட்டு கேட்டு என்ன பண்றாங்க? கடிந்து கொள்ளுதல் என்ன பண்றாங்க? விரும்பாமல் இருக்கிறபடினால சில சத்தியங்கள் உள்ள போகாம இருக்கும். ஆனா நம்மளுடைய சபை அப்படி அல்ல. அல்லேலூயா. நம்மளுடைய சபை அப்படி அல்ல. இன்றைக்கு நம்மளுடைய ஜீவிதத்துல ஏசப்பா எதை விரும்புகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும். ஐயா,